வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல். வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரோட்டு கடை சுண்டல் தான். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பச்சை பட்டாணியை வந்து ஒரு 8 hours முன்னாடியே ஊற வச்சுக்கிறேன். நல்லா அலசி கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போ சுண்டல் பார்த்திங்கன்னா 6 hours ஊற வச்சாச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். குக்கரில் தண்ணி ஊற்றிருக்கேன். அது உள்ளே வச்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். போட்டுட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டுறலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன தக்காளி, இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இஞ்சி, இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அது காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சனையும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சனையும் வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை வெங்காயம் வதங்கும் போதே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குலையும் போடல, சுண்டல்லையும் போடல. வெங்காயம் வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். மசாலா 2 கொதி வந்தனையும் நம்ம பச்சை பட்டாணி அவ்வளோ ஊற்றிக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு உள்ளே போட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலாவை எப்படி டெக்கரேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் நல்லா தூவி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். அடுத்து மிக்சர். இப்போ டேஸ்ட்டான ரோட்டு கடை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒன்று வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சீக்கிரம் செஞ்சிடலாம். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.